ரவீந்திரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இப்போ டயபெட்டிஸினுடைய ப்ரிவலன்ஸ் நம்ம சென்னையில் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் 100 நாட்கள் 100 இடத்துல நாங்கள் வந்து கேம்ப் நடத்தி டயபெட்டிஸ் ப்ரிவலன்ஸ் எப்படி இருக்கு, டயபெட்டிஸ் எவ்வளோ இருக்கு நம்ம சென்னையில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் வந்து 4 கீ ரிசல்ட்ஸ் நம்ம ஸ்டடியில் கிடைச்சது. முதல் கீ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் பண்ண பாப்புலேஷன்ஸ் வந்து 3971 மக்கள். ஸோ அதில் வந்து 21% மக்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கதா ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. இந்த ஆராய்ச்சியில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பர் இந்த பாப்புலேஷன்ஸில் டயபெட்டிஸ் வந்திருக்கிறது. ரெண்டாவது ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா நம்ம ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து எவ்வளோ தூரம் டயபெட்டிஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பாப்புலேஷனில் ஒரு 69 மக்கள் பர்சன்டேஜ், அதாவது 69 பேருக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் இருக்குது. அது 3.4% நம்மளுடைய ஸ்டடியில். அதில் 55 பேர் பர்சன்டேஜ் வந்து டயபெட்டிஸாக மாறுது. அதாவது ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிஸாக மாறதுக்கு 55% மக்கள் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அலார்மிங் ரிசல்ட்ஸாக நம்ம ஸ்டடியில் வந்திருக்கு. அடுத்ததாக என்னன்னா உடல் பருமன், இந்த ஒபிசிட்டி, இது ரொம்ப பரவலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டடியில் டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு 67% மக்களுக்கு வந்து உடல் பருமன் இருக்குது. ஸோ உடல் பருமன் வந்து டைரெக்டாக வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. அதோட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மக்கள் என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட், மாவு சத்து. ஸோ கார்போஹைட்ரேட் வந்து அதாவது ரெக்கமெண்டட் வந்து 40லேருந்து 55%. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 180லேருந்து 220 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டடியில் நம்ம பார்த்ததில்ல, இந்த டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு, அது முன்னாடி அவங்களுக்கு தெரியாதவங்க டயபெட்டிஸ் இருக்குன்னு, அவங்க வந்து 88% கார்போஹைட்ரேட் வந்து டெய்லி உணவில் எடுக்கிறாங்க. அப்போ மாவு சத்து வந்து அதிகமாக எடுக்கிறதுனாலையும் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம இந்த ஸ்டடியில் கண்டுபிடிச்சதுன்னா ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து அவங்க கொஞ்சம் கான்ஷியஸாக டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட், மாவு சத்தை வந்து கம்மியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த ஆராய்ச்சி சொல்லணும். ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஸ்டடியில் நாங்கள் பார்த்தது என்னென்னா டயபெட்டிஸ்னுடைய ப்ரிவலன்ஸ், அதாவது இன்னைக்கு சென்னையில் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் வந்து நம்ம எடுக்கிற உணவில் வந்து மாற்றம் வேணும். அதாவது மாவு சத்து கம்மியாக எடுத்துக்கணும். ரெண்டாவது உடற்பயிற்சி இல்லாமல் இருக்குது. உடல் பருமன் அதிகமாக வரதுனாலையும் இந்த டயபெட்டிஸ் வரதுக்காக இந்த ஆராய்ச்சிகள் இப்போ சொல்லிடுவோம். ஆமாம், இப்போ இந்த டேட்டாஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராப்பரான கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டியில் 100 நாட்கள் ஒரு நம்ம சென்னையில் இருக்கிற எல்லா பகுதியிலுமே நம்ம இது பண்ணதுனால இந்த ஆராய்ச்சியை வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து இதை வச்சு ஒரு பாலிசிஸ் பண்ணி டெஃபினட்டாக வந்து நம்ம சென்னை மக்கள் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி ஒரு ஸ்டடிஸை பண்ணி வருமுன் காப்போம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா டயபெட்டிஸ் வந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும், அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்துறதுன்றது ரொம்ப சேலஞ்சு. அதே நேரத்தில் வரத்து தடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முடியும், அது நம்மளால முடியும். வருமுன் காப்போம்ன்ற அரசாங்க திட்டம் வந்து இந்த ஸ்டடியை எடுத்து அவங்க ஒரு பாலிசி பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய மாற்றம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாட முடியும்.